குக்கு வித் கோமாளிக்கு போட்டியாக சன் டிவியில் ஆரம்பிக்கப்பட்டது தான் டாப்பு குக்கு டூப்பு குக்கு. ஸோ குக்கு வித் கோமாளியில் இதுக்கு முன்னாடி இருந்த கோமாளிகளில் சில பேரையும் அதே மாதிரி சன் டிவியில் இருக்கிற ஒரு சிலரையும் கோமாளியாக கூட்டிக்கிட்டு வந்து 9 கண்டஸ்டன்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க டாப்பு குக்கு டூப்பு குக்கு. குக்கு வித் கோமாளி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வாரத்துக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் குக்கு வித் கோமாளியில் 2 எவிக்ஷன் தாங்க நடந்திருக்கு. அடுத்த வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா 3வது எவிக்ஷனே நடக்க போகுது. இந்த நிலைமையில் இப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் தாங்க அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே 3 எவிக்ஷன் முடிஞ்சு இந்த வாரம் 4வது எவிக்ஷனும் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ 4வது எவிக்ஷனாக வந்து நம்ம சிங்கம்புலி சார் தான் இந்த வாரம் எவிக்ஷன் ஆகியிருக்கிறாரு. இப்போ மீதி 5 கண்டஸ்டன்ஸ் தான் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கில் இருக்கிறாங்க. ஸோ இந்த வார பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனிஷா வழக்கம் போல் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜோக்கர் வேஷம் போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கு வித் கோமாளியில் எப்பயுமே கோமாளிகள் வந்து வேஷத்தோடு தான் வருவாங்க. ஆனால் குக்கு வித் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் அப்படிலாம் வந்ததில்லை. கடந்த 2 வாரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஏதாச்சும் ஒரு கெட்டப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.